Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 10 exercise 10.7 1 to 5 sums ஏற்கனவே previous வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணுறேன். 6th இருந்து question number 6 exercise வந்து 10.7 linear differential equation first order சரிங்களா மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே கணக்கு. 6th சம் சால்வ்னு தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இது எந்த டைப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்லாம் பின்னாடி வரும், அதனால் பொறுமையாக நிதானமாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க கணக்கை. ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றது டிவை பை டிஎக்ஸ். அப்போ இதுதான் அது. ப்ளஸ்ஸு எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ டிகிரி வந்து 1 இது லீனியர் இன் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ எப்பயுமே இந்த மாதிரி சம்மில் வந்து ஃபஸ்ட்டு டிவை பை டிஎக்ஸ் தான் இருக்கணும். அதோடய ஃபார்மெட் வந்து ஒன்று டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு வரலாம், அல்லது dx by dy plus px equal to qன்னு வரலாம். இது லீனியர் இன் y, இது லீனியர் இன் x. அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் வருதுன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ முன்னாடி எதுவுமே வரக்கூடாது. அப்போ இந்த முன்னாடி உள்ள dy by dxக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் சைன் எக்ஸால் ஹோலாக டிவைட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும், dy by dxன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை இந்த கணக்கு அப்படி கீழே வந்துடும், எக்ஸு சைன் எக்ஸ் வந்துடும் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸு சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டான், இங்கிட்டு 1/xன்னு வந்துடும். இதை நான் செப்பரேட் பண்ண போகிறேன் தனித்தனியாக. அப்படின்றா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பாரு, பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்யணும். சரிங்களா? இப்போ dy by dx தனித்தனியாக பிரிக்கிறேன். ப்ராக்கெட் எக்ஸு காஸ் எக்ஸ் பை டினாமினேட்டர் எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் பை எக்ஸு சைன் எக்ஸ் டினாமினேட்டரை பிரிச்சுட்டேன் இன்ட்டு ஒய். இதில் எக்ஸ் கேன்சல் ஆகும், சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ dy by dx ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னால் காட் எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் இதில் என்ன வந்துருச்சு 1/x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து ஃபார்மு லீனியர் இன் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த வடிவம் அப்படின்றது ஃபார்ம் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே ஒய் இருக்குது ஈக்குவல் டு க்யூ. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து லீனியர் இன் ஒய் அப்படின்னு அர்த்தம். கிவன் ஈக்குவேஷன் வந்து லீனியர் இன் என்னது ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ பின்றது என்ன அப்படின்னு எடுத்து எழுதணும்னா இந்த இடத்துல உள்ளதான் பி, காட்டெக்ஸ் ப்ளஸ் 1/x, க்யூன்றது ஈக்குவலுக்கு அங்கிட்டு உள்ளது 1/x. அப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை மேக்கப் பண்ணி கொண்டு போவோம். ஒய் இன்ட்டு ஐஎஃப் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் க்யூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? இதிலிருந்து நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் இன்டெகிரேஷன் பி. நம்ம என்ன எழுதணும் தெரியணும், டிஎக்ஸ் போடணும் டிஒய் போடணுமான்னு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, இதை போடணும். அவ்வளோதான். நான் வந்து மாற்றி வச்சுக்க. இல்லை ஒய் இருந்தால் அங்கே எக்ஸ் வரும், பிடிஎக்ஸ். அப்போ இ பவர் இன்டெகிரேஷன் பி அப்படின்றது வந்து காட்டெக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு இருக்குது, டிஎக்ஸ்ன்னு இருக்குது. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும்.
தனித்தனியாக போட்டு பார்த்தாலும் சரி இ பவர் இன்டகிரேஷன் காட்டெக்ஸ் அது காட்டெக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் log sin x அதே மாதிரி 1/xனா log x இதுதான் இன்டகிரேட். அப்போ சிம்பிள் வரக்கூடாது, இன்டகிரேட் எடுத்தாச்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. tan x அப்படின்னா இன்டகிரேட் பண்ணோம்னா log secant x. புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறோம். ரைட். இதில் லாகை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது log m + log n காமன் சொல்ல முடியாது, லாக் ரூல் அடிஷன் ரூல் அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம்னா log mn வந்துடும். mn அப்படின்னா sin x into x அப்படின்னு அர்த்தம். இல்லை x sin xன்னு எழுதலாம். log m + log n அப்படின்னா log mn அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈயும் லாகும் போயிடுச்சுன்னா x sin x அப்படின்றதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் முடிக்கணும். ரிலாக்ஸாக செய்யணும். எல்லாம் ஒரே மாடல் தான். உனக்கு இன்டகிரேஷன்லாம் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். அதனால் பொறுமையாக நிதானமாக இன்டகிரேட்டிவ் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுட்டு அப்புறம் நீ கணக்கு தொடர்ச்சியாக செய். therefore ஜென்ரல் சொல்யூஷன் y into if x sin x equal to integration q 1/x into x sin x if into dx. x கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா sin x இன்டகிரேட் பண்ணோம்னா minus cos x plus c. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது? y x sin x அப்படின்ட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ நீ என்ன செய்யலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். x sin x-ஆல் டிவைட் பண்ணுற அப்படின்னா x sin x-ஆல் ஹோலாக டிவைட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். y is equal to minus cos x by x sin x அப்படின்னு வரும். ப்ளஸ் அப்படின்னு எழுதி c by x sin xன்னு வரும். ஏன்னா ஆன்சர் வந்து ஒய்ன்னு காட்டுறதுனால அப்படி கொண்டு வர்றோம். ஆனால் இது வரைக்கும் எனஃப் தான். சரியா? இன்டகிரேஷன் பண்ணுற எனஃப் தான். பட் ஆன்சர் எடுக்கிறதுனால அப்படி செய்கிறோம். இன்னும் செய்யணும் அப்படின்னா காஸ் பை சைன்னா என்ன வந்துடும்? காட்டெக்ஸ் அப்படின்னு வரும். மைனஸ் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா மைனஸ் காட்டெக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. இதுதான் 6th சம்மு. நெக்ஸ்ட்டு 7th சம் சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு dx by dy plus root of 1 minus x square x square equal to 0. இதுதான் கணக்கு. இப்போ கணக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பயும் போல தான் இந்த ஃபார்மெட் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ dx by dyன்னு இருக்குது. அப்போ நம்ம இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா முதல்ல இதை மைனஸ் இங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். சரியா சொல்கிறது? இதை இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளைல இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை அங்கிட்டு கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு எழுதிட்டு சரிங்களா ஈக்குவல் டு போட்டு மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதில் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கட்டும் அப்படின்னா மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இப்போ டினாமினேட்டரு 2 தான் இருக்குது. ஒய் மைனஸ்ன்னு இருக்குது. ஆனால் மேலே வந்து நியூமரேட்டர் ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா dy பை dxன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா மேலே ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். கீழே வந்து மைனஸ் வேணால் காமனாக போட்டுக்கலாம். மைனஸ் காமனாக இருக்கட்டும். இதை வேணால் ப்ராக்கெட் பண்ணிக்குவோம். மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நீ டினாமினேட்டரை தனித்தனியாக பிரிக்கலாம்.
கணக்கு இன்னும் ஃபார்மெட்டுக்கே கொண்டு வரல. dy பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மைனஸ் ஒய் பை உள்ள மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் தனியாக பிரிக்கிறோம். ப்ளஸ்ஸு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒய் மட்டும்தான். இந்த dy பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ லீனியர் இன் ஒய் தானே, இதுதான் நமக்கு தேவை. இதை இங்கிட்டு கொண்டு போயிடும். அப்போ dy பை dx plus y by root of 1 minus x square equal to e power sin inverse x divided by root of 1 minus x square அர்த்தம். இதுதான் கணக்குடைய ஃபார்மெட். இப்போ எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, ஃபார்ம் given ஈக்குவேஷன் வந்து dy by dx plus py, அப்போ லீனியர் இன் y equal to q, linear in y. அப்போ p is equal to எடுத்து எழுதணும்னா y விட்டுட்டு தான் எழுதணும். 1 by root of 1 minus x square. q is equal to e power sin inverse x by root of 1 minus x square. Okay, good. Next, general solution. y into if equal to integration q into if into dx. Okay, good. அப்போ if கண்டுபிடிக்கணும். integrating factor e power integration p dx e power integration p 1 by root of 1 minus x square into dx. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. sin inverse x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 by root of 1 minus x squareன்னு அர்த்தம். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது sin inverse x. அப்போ இந்த மேலே இருக்குது பார், இந்த எழுதியிருக்கிறதா, இந்த இடத்துல எழுதியிருக்கிறதா இங்கே மேலே இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? sin inverse x. அப்போ e பவர் sin inverse x அப்படின்னு எழுதலாம். இதுக்கு அதுக்கு ஃபார்முலா ஆன்சர் அடிச்சிட்டேன். இதை ரஃப் ஒர்க் ஆனால் ஞாபகப்படுத்திக்கிறணும், இதெல்லாம் ஃபார்முலாஸ். ரைட். இதை இப்போ இ லாக்லாம் கேன்சல் ஆகுது, லாக்லாம் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ கணக்குக்கு வரோம். ஒய் இன்ட்டு இ பவர் ஒன்றாவதில் வந்துடுறேன். சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு க்யூ இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஐஎஃப் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஐஎஃப்க்கு இன்ட்டு என்னது டிஎக்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றதான் இப்போ கணக்கு. எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றதான் கணக்கு. சரிங்களா? சொல்கிறது பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்கிறது? ரெண்டையும் சேர்த்தோம்னா ஹோல் ஸ்கொயர் ஆகுமா ஆகாதா, இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் செய்யணுமா அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். சரி, நான் சைடில் செஞ்சு கொண்டு வரேன் பொறுமையாக. t is equal to e power sin inverse x-ஐ எடுத்துருவோம். அப்போ dt by dxன்னு போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். e power xனா e power x தான். மேலே உள்ள எக்ஸாக இருக்குது, sin inverse x இருக்குது. அப்போ 1 by அதுக்கு பார்த்தோம்னா 1 minus x square. அப்போ dx-ஐ கிராஸில் கொண்டு போயிட்டோம்னா dt equal to e power sin inverse x divided by root of 1 minus x square into என்னது dx. இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இன்டகிரேஷன் சைடு தான் போடணும், இங்கிட்டு இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. e power sin inverse 1 by root of இதை பார்த்துக்கோ, இதுக்கு இதோட சேர்த்து இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்கு பார், எடுத்துகிட்டு என்ன போடலாம்? dtன்னு எழுதலாம். அவ்வளோதான். அப்போ இதுக்கு எழுதையில் என்ன எழுதுகிறோம் பார்த்துக்கமே, இந்த டீன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஃபார்முலா இன்டகிரேஷன் டிடின்னு வருது. இன்டகிரேஷன் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதுனோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தானே ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன வந்துடும்னா டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லையில் ஏற்கனவே நம்ம டீக்கு எடுத்துருக்கிறது என்னென்னா இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. டீக்கு இப்போலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா
ஒய் இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இ பவர் சைன் இன்வர்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா டிவைட் ஆயிரும். அப்போ இது ஒரு செட்டு கேன்சல் ஆயிரும்ல. ஒய் ஈக்குவல் டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சி இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு முடியும் கணக்கு. புரியுதான்னு பார், புரியுதான்னு பார்த்துக்கோ. இதையும் இன்னும் சரி பண்ண நினைக்கிறீன்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை 2 ப்ளஸ்ஸு சி இ பவர் இந்த ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மேலே போச்சுன்னா இ பவர் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு முடிச்சிடலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான் பார். நெக்ஸ்ட்டு 8th சம் சால்வ்னு கொடுப்பாங்க. dy by dx plus dy by dx plus y by 1 minus x into root x, y by 1 minus x into root x equal to 1 minus root x. இப்போ இது ஒழுங்காகவே ஃபார்மெட்லேயே இருக்குது, ஏன்னா முன்னாடி ஒன்றுமே இல்லை dy by dxக்கு முன்னாடி. அப்போ நம்ம வந்து டைரெக்டாகவே dy by dx அப்படின்னு எடுத்து ப்ளஸ் pyன்னு எடுத்து ஈக்குவல் டு க்யூன்னு எழுதிடலாம். இதோட ஃபார்ம் வடிவம். அப்போ என்ன வடிவம் அப்படின்னா லீனியர் இன் ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிசி கோடுன்னு எடுத்தோம்னா ஒய்யை விட்டுட்டு எடுக்கணும். 1 by 1 minus ரூட் எக்ஸா எக்ஸான்னு பார்த்துக்கோ. 1 minus எக்ஸ் தான். 1 minus எக்ஸ் இன்ட்டு தான் என்னது ரூட் எக்ஸ். க்யூன்றது வந்து 1 minus ரூட் எக்ஸ். ஓகே குட். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுனோம்னா ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் q into IF into dx. அப்போ IF கண்டுபிடிக்கணும். IFன்றது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e பவர் இன்டகிரேஷன் p dx. அப்போ e பவர் இன்டகிரேஷன் p 1 by 1 minus x into root x dx அப்படின்னு வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். இப்போ ரைட், இதை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. டைரெக்டாக என்ன செய்ய முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நிதானமாக பொறுமையாக சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் செய்ய முடியும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்றது பிரதியிடல் முறை. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று செய்கிறது. சரிங்களா? டீன்றத எடுத்துக்கிறேன், ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும்? இல்லை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு நினச்சிக்கோ. அப்போ வெறும் எக்ஸ்னு வந்துடும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் 2t இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ். 2t டிக்கு பார்த்தா டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பார்த்தா 1. கிராஸில் கொண்டு போனால் 2t இன்ட்டு டிடி ஈக்குவல் டு 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக இதை எழுதலாம். இது ஒரு கான்செப்ட். அப்போ நான் எழுதுறது புரியுதான் பார். இ பவர் இன்டகிரேஷன் 1 by 1 minus x அப்படின்னு இருக்கு. 1 by 1 minus x இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. புரியுதா? இப்போ நான் எழுதுறத எப்படி சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதுறேன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்துக்க டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதை எழுதி தான் இங்கே கொண்டு போகிறேன் உனக்கு தெரியறக்காண்டி. இந்த டிஎக்ஸுக்கு போகலாம் 2t இன்ட்டு டிடின்னு எழுது இன்டகிரேஷன். சரி, அப்போ இதுக்கு பதிலாக எழுதணும்ல. அப்போ 1 by 1 minus எக்ஸுக்கு பதிலாக இந்த இருக்குது என்ன இருக்குது பார், டி ஸ்கொயர்ன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? டி ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ டி ஸ்கொயர். ரூட் எக்ஸ்க்கு என்ன எடுத்துருக்கோம்? டீன்னு எடுத்துருக்கோம். ரூட் எக்ஸ் இந்த எடுத்துருக்கோம்ல டி. அப்போ இந்த டீயும் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 வேணாலும் வெளியில் எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு 1 by டி போயிடுச்சு.
1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு என்னது டிடி. இதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ இங்கே கொண்டு வர்றோம். இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா 2 இன்ட்டு 1 பை 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இதுதான் இதனுடைய மினிமைஸ் பண்ணது சப்ஸ்டியூஷனில் இருந்து. அப்போ 1 பை 1 மைனஸ் டி ஸ்கொயருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்க. 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்னா 1 பை 2a லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ நீ எழுதையில் 1 பை 2 ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 1 பை 1 மைனஸ் டி ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ 1 பை 2 ஏக்கு பதிலாக 1 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. இதுதான் இங்கே உள்ள ஆன்சர். இ 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வேணால் போட்டு எழுதிக்க 1 பை 2 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. இந்த 2 கேன்சல் ஆயிரும், லாகும் போயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஐஎஃப் என்ன அப்படின்னா இ லாகும் போயிரும்ல. அப்போ என்ன ஆயிரும் 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. அப்போ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒரு ஸ்டெப்பு. என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி. இது வரைக்கும் கூட சில சம்ஸ் 2 மார்க்லேயோ இல்லை கிரியேட்டிவ்லேயோ கேட்பாங்க. அப்போ நீ நிதானமாக செய்யணும். இன்டகிரேஷன் ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸாக எழுது. அதனால் நான் மெதுவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உனக்கு. சரியா? இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வர்றோம். ஒய் இன்ட்டு ஐஎஃப் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் க்யூ. க்யூக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இருக்குது. இன்ட்டு ஐஎஃப்க்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இன்டகிரேஷன் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு கான்ஸ்டண்ட்டை பண்ணோம்னா எக்ஸு. சரியா? அதே டைம் ரூட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 1 பை 2 மேலே இருக்கும் ரூட் எக்ஸுக்கு. அதோட ஒன்றை கூட்டினோம்னா எக்ஸ் பவர் 3 பை 2 பை என்ன வந்துடணும் 3 பை 2. இதான ஃபார்முலா. எக்ஸ் பவர் என் அப்படின்னா எக்ஸ் பவர் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. இதுதான் இன்டகிரேஷன். அப்போ ரூட் உள்ள மேலே உள்ள பவர்களோட ஒன்று ஆட் பண்ணி கீழே அதே மாதிரி கொண்டு வரணும். இன்டகிரேஷன் பவரில் உள்ளது எக்ஸ் பவர் 1 பை 2 இருக்குது. அதோட ஒன்று ஆட் பண்ணோம்னா 1 பை 2 ப்ளஸ் 1 பை 1 பை 2 ப்ளஸ் 1. சின்ன பிள்ளை செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். இல்லைனா டேரெக்டாக நீ எழுதிரு. எக்ஸ் ப்ளஸ் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா 3 பை 2 பை 3 பை 2 ப்ளஸ் என்னது சி. ரெசிப்ராக்கல் பண்ணிக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 2 பை 3 எக்ஸ் பவர் 3 பை 2 ப்ளஸ் சி. இங்கே ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பொறுமையாக ஒய் ஈக்குவல்டும் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கணும். இதோட நம்மளுக்கு கணக்கு முடியுது. பட் நம்ம வேறு எதுவும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இது ரெண்டு மல்டிபிள். அப்போ அங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் இல்லை ரெசிப்ராக்கல் ஆயிரும். 1 மைனஸ் ரூட் எக்ஸ் மேலே வந்துடும், 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் கீழே வந்துடும். அப்படி ரெசிப்ராக்கல் ஆயிரும். உள்ளே உள்ளதை அப்படியே ப்ராக்கெட்டில் போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 பை 3 சரிதானா எக்ஸ் பவர் 3 பை 2. இதோட பிரிக்கலாம். எக்ஸ் பவர் 3 பை 2-ஐ எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு பிரிக்கலாம். எப்படி சார் பிரிப்பீங்கன்னா எக்ஸுக்கு பவரில் 1, இன்னொரு இது ரூட் பவர் 1 பை 2ன்னு அர்த்தம். இதுக்கு 1 பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் 2 ஆட் பண்ணிட்டோம்னா குறுக்க பெருக்கி கூட்டினா வந்துடும்ல 2 + 1 3 பை 2. அப்போ நான் வந்து எக்ஸ் பவர் 3 பை 2-ஐ எக்ஸ் ரூட் எக்ஸ்னு நான் பிரிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். புரியுதா? பவர் 2 ஆட் ஆயிரும்ல. ப்ளஸ் சியை வேணால் காமனாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ளஸ் சி என்ன செஞ்சிடலாம் காமனாக போட்டுக்கொள்ளலாம். ப்ளஸ் சி அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதுதான் கணக்குடைய அர்த்தம். இதுக்கும் ஹோல் ப்ராக்கெட் வேணால் போட்டுக்க. ஏன்னா சிக்கும் அது என்ன செஞ்சாகும் மல்டிப்ளை ஆகும் அப்படின்றனால. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இது வந்து மல்டிப்ளை பண்ணுறது இந்த வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக உள்ளே போகும், மல்டிப்ளை ஆகும். ரைட், இன்டீரியராக. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு 9th சம்.
இது இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோ. 1 + எல்லாமே சால்வ்னு தான் கொடுப்பாங்க. நம்ம தான் எந்த டைப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா, வேரியபிள் செப்பரபுளா, லீனியர் ஈக்குவேஷனா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா அப்படின்ட்டு. அதுதான் லீனியர் ஈக்குவேஷனா. அது dv/dxன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பவர் ஒயில் 1 இருக்கலாம் அல்லது எக்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து பார்த்தாலே ஒரு மாதிரியாக தெரியுது. ஆனால் dv/dx ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட்டு அப்படின்றனால நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு போகலாம். ஆனால் லீனியர் இன் ஒய்யா லீனியர் இன் எக்ஸா எதுவுமே தெரியலை. அப்போ நம்ம பொறுமையாக கணக்கை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு dv/dxன்னு கொண்டு வா கணக்கை. dy/dxன்னு கொண்டு வா. dv/dxன்னு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இங்கே இருக்கட்டும். 1 + x + xy² இன்ட்டு dv/dx ஈக்குவல் டு இது இந்த சைடு கொண்டு போனால் -y + y³ நெக்ஸ்ட்டு இதை டிவைடில் கொண்டு போயிரு. இது ரெண்டு மல்டிப்ளை இருக்கனால dv/dx ஈக்குவல் டு எழுதுனோம்னா -y + y³ 1 + x + xy² அப்படின்னு எழுதலாம் கீழே டினாமினேட்டரில். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அடுத்து யோசிக்கணும். யோசிக்கையில் மேலே ஒய்யை வெளியெடுக்கலாம். மேலே என்ன செய்யலாம்? ஒய்யை வெளியெடுக்கலாம். சரி, கீழே என்ன செய்ய முடியும்? இது வந்து 1 + y² வந்துடும். முன்னாடி மைனஸ் இருக்குது. சரி, கீழே என்ன செய்யலான்னு பாரு. இது ரெண்டில் இருந்து எக்ஸை வெளியெடுக்கலாம். 1 + x இன்ட்டு 1 + y² எழுதலாம். சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா மேலே வந்து ஒரு செட் ஆயிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் இருக்கனால இது வந்து ஒரு செட்டு தானே. இது ஒரு செட்டு, இடையில கணக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனால் இது 2 செட்டு. அப்போ நான் அப்படியே ரெசிப்ராக்கல் பண்ணேன் அப்படின்னா dx/dyன்னு சேஞ்ச் ஆயிரும். டினாமினேட்டர் பிரிச்சுக்கலாம் அதுக்காண்டி. அப்போ 1 + x இன்ட்டு 1 + y² பை சரியா -y இன்ட்டு 1 + y² எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரிக்கலாம் பாரு. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 இந்த செட் ஆஃப் ஆன்சர், அடுத்து இந்த செட்டு அப்படியே ஒரு செட் அப்படின்னு பிரிச்சலாம். இந்த ப்ளஸ் அடிப்படையாக கொண்டு 1 அப்படின்னு சொல்லி -y இன்ட்டு 1 + y² ப்ளஸ் x இன்ட்டு 1 + y² டிவைடட் பை -y இன்ட்டு 1 + y² எழுதலாம். அப்போ இந்த 1 + y² 1 + y² அடிச்சிடலாம். வேறு எதையும் அடிக்க முடியாது. அப்போ நம்ம தேவையானதை அங்கிட்டு கொண்டு போகணும். கொண்டு போனால் இதை அங்கிட்டு கொண்டு போவோமா, இதை இங்கிட்டு கொண்டு போவோமான்னு யோசிக்கணும். இதைத்தான் அங்கிட்டு கொண்டு போகணும். ஏன்னா எக்ஸ் இருக்குது இங்கே, dv/dxன்னு இருக்கனால லீனியர் இன் எக்ஸ்ன்னு கொண்டு வரலாம். dx/dy இங்கே எங்கே எக்ஸ் இருக்குது? இல்லை. அப்போ இதை கொண்டு போக முடியாது, வேஸ்ட்டு. இதில் எங்கிட்ட என்ன லெஃப்ட்டில் என்ன இருக்குது பாரு, dx/dy இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு x/y ஈக்குவல் டு -1/y இன்ட்டு 1 + y². இதுதான்டா சம்மு. இதுதான் சம். எப்படி இழுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாரு. இப்போ நீ பார்த்தீங்கன்னா dx/dyன்னு இருக்கனால லீனியர் இன் எக்ஸ்ன்னு வந்துடும். பவர் எக்ஸுக்கு 1. அப்போ எக்ஸை விட்டுட்டு எடுத்தோம்னா 1/yன்னு வரும். கணக்கு கான்செப்ட் மாறுது, பார்த்துக்கோ. கணக்குடைய கான்செப்ட் மாறுது. சரியா? மாறுதுன்னா வேறு டைரெக்ஷனில் போகுது கணக்கு. இங்கே பாரு, இங்கனே செய்ய முயற்சி பண்ணுவோம். ரைட். இப்போ ஃபார்ம் வந்து லீனியர் இன் எக்ஸு. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் வந்து சரிங்களா சொல்கிறது? ஃபார்ம் எழுதுவோமா? ஜென்ரல் சொல்யூஷன் அப்புறம் எழுதிக்கிறோம். ஃபார்ம் வேணும்ல, PQலாம் வேணும்ல. dx/dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q. அப்போ எக்ஸை விட்டுட்டு எழுதுனோம்னா p. அப்போ p இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து கம்பேர் பண்ணோம்னா எக்ஸை விட்டுரு 1/yன்னு வரும். க்யூக்கு வந்து ரைட் சைடில் உள்ளது, ஈக்குவேஷனுக்கு அங்கிட்டு உள்ளது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. -1/y இன்ட்டு 1 + y². இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுகிறோம் அப்படின்னா
ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் கியூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம ஐஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இ பவர் சாரிடா இங்கே தப்பாயிருச்சு, இங்கே இது ரெண்டும் தப்பு. ஏன்னா சேஞ்ச் வந்து லீனியரின் என்ன இருக்குது எக்ஸு, அப்போ இங்கே எக்ஸு வந்துடணும், நல்ல வேலை. இங்கே என்ன வந்துடணும் ஒய், மறந்துடாத. அப்போ அதே மாதிரி இங்கே டிஒய் இருக்கனால இ பவர் இன்டகிரேஷன் பிடிஒய் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இ பவர் இன்டகிரேஷன் பிடிஒய் 1/y டிஒய். அப்போ 1/yனா லாக் ஒய். இப்போ இ லாக் போச்சுன்னா என்ன வந்துடும் ஒய். இதுதான் ஐஎஃப்க்கு உள்ள ஆன்சர். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் போடுறேன் அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷன் இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ஒன்றாவது ஈக்குவேஷனுக்கு வர்றோம். எக்ஸ் இன்ட்டு ஐஎஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் q மைனஸ் 1/y இன்ட்டு 1 + y² இன்ட்டு, சரியா சொல்கிறது, ஐஎஃப் இன்ட்டு டிஒய். இது ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். நான் இந்த பக்கத்தில் ஓரத்தில் இப்படி செஞ்சிடுறேன், ஏன்னா அடுத்த பேஜ் போனால் ஒரு மாதிரியாக தெரியும் சொல்லிவிட்டு. ரைட், இப்போ கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ xy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/1 + y² டிஒய் அப்படின்னு வருது. அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் கேட்குறேன் உன்ட்ட. டேன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/1 + x². காட் இன்வர்ஸ் எக்ஸ்னால் என்ன வரும்? -1/1 + x². சரியா சொல்கிறது? -1/1 + x². அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் ஏதோ ஒரு ஃபார்முலா மேட்ச் ஆகுது இதுக்கு, -1/. அப்போ இதுதான் மேட்ச் ஆகுது. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ இதுக்கு இன்டகிரேஷன் காட் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் சி, அவ்வளோதான். xy = புரியுதான்னு பாரு. இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுக்காண்டி தான் நம்ம அடுத்த பேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவனே எழுதுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செம்ம அப்படியே அதுக்குள்ளே ஒரு லைன் 2 லைன்லாம் பின்னாடி போகாதீங்க, சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுடைய மைண்டு டைவெர்ட் ஆகிரும். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கையில் ஒரு பார்ட் ஆஃப் சம்னா வெளியில் கொண்டு போ. ஒரு லைனு 2 லைனாக வெளியே கொண்டு போனீங்கன்னா ஏதோ சம் பேஜ் திருப்பையில் கான்சன்ட்ரேஷன் மாறிடும், ப்ளஸ்ஸு மைனஸை விட்டுருவேன், தப்பாயிரும். அதுக்குள்ளே எழுதப்பார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அதுக்குள்ளே பக்கத்தில் எழுதப்பார், சரியா? ஒரு லைன்லாம் திருப்பக்கூடாது. 2 லைன் ஒரு லைன்லாம் ஒரு செட் ஆஃப் எழுதணும்னா கொண்டு போவாங்கிட்டு. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்மளுக்கு மாறிடும் மைண்டு. ப்ளஸ் ஒரு இடத்துல எதாவது மாற்றி விட்டுருவேன், இங்கிட்ட அப்படி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கணும், மறந்துடக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது. ரைட், அப்போ என்ன செய்யலாம்? அடுத்து இங்கிட்ட எக்ஸ் ஈக்குவல்னு கணக்கை நிறுத்தணும். என்ன நிறுத்தணும்? எக்ஸ் ஈக்குவல்னு சொல்லி கணக்கை நிறுத்தணும், சரியா? எக்ஸ் ஈக்குவல்னு கணக்கை நிறுத்தணும். இல்லை மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/1 + x² அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். டேன் இன்வர்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் வேணால் இங்கிட்ட கொண்டு இது மைனஸ் இருந்துட்டு போகுதுன்னு வச்சு எழுதிடலாம். இல்லை சார் நான் ஆன்சர் தந்தாவில் கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த இடத்த சேஞ்ச் பண்ணும். என்ன இடத்த சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, மைனஸ் இருந்துட்டு இதை இப்படி வச்சுக்கிட்டோம்னா, இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கவேன், அதுக்கு ஆன்சர் வேறு. மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? ப்ளஸ் சி. இப்போ எக்ஸு இது ஒய் தானே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் வேணும், ஒய்யை கீழே கொண்டு வந்துரு, டிவைடட் பைன்னு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸு tan இன்வர்ஸ் y/y ப்ளஸ் c/y அப்படின்னு அர்த்தம். இல்லை சார் நான் எக்ஸில் கொண்டு வரேன், ஒய்யில் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஒய்யை கொண்டு வா. இந்த இது வேணாம் அப்படின்னா ஆன்சரை பார்த்துக்கோ. ஒய் ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சாரி y/x ப்ளஸ்ஸு c/xன்னு வந்துடும் கீழே இறங்கினா. இது ஆன்சராக வரலாம். இதை மேலே கொண்டு போனோம்னா ஒய் ஈக்குவல்ட்டு, சரியா, மைனஸ் tan இன்வர்ஸ் y/x ப்ளஸ்ஸு cx இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ உனக்கு ஆன்சர் எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய்யணும். இந்த மாதிரி சம்லாம் 5 மார்க் சம்மு, முன்னாடிலாம் 10 மார்க் சம்மில் கேட்குறது. பொறுமையாக நிதானமாக செய். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் லீனியர் இன் ஒய் அல்லது லீனியர் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி செய்வாங்க.
இது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 10th சம் 10. எக்ஸ் ப்ளஸ் ஏ சால்வ்னு தான் கொடுப்பாங்க, பார்த்துக்கோ. dy by dx into 2y x plus a whole power 4 x plus a whole power 4. ஓகே, இப்போ நம்ம dy by dx வேணும் அப்படின்னா ஹோலாக x plus a டிவைட் பண்ணணும். டிவைடட் பை x plus a ஹோலா. அப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிரும், dy by dxன்னு வந்துடும். சரியா? இன்ட்டு 2y இன்ட்டா மைனஸ் அடா தம்பி, மைனஸ் அடா தம்பி, சாரிடா, மைனஸ். அப்போ இதுக்கு சேரும், என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இங்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா dy by dx மைனஸ் 2 by x plus a இன்ட்டு ஒய்னு வேணால் எழுதிக்கோ, ஈக்குவல் டு, சரியா, எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 3. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா dy by dxன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் பி ஒய்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஒய்யை நெகட்டிவ் விட்டேன். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, சாரி, க்யூன்னு எழுதிக்கலாம். க்யூன்னு எழுதிட்டோம்னா இதோடைய ஃபார்மெட் என்ன அர்த்தம் அப்படின்னா லீனியர் இன் ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிசி ஈக்குவல்னு எடுத்தோம்னா தட் இஸ், அதாவது மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. க்யூன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுற அப்படின்னா இது ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் க்யூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரேஷன் பி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க, டிஎக்ஸ். அப்போ இ பவர் இன்டகிரேஷன் பி மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இ பவர் மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வந்துடும், டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ நான் கேட்குற மட்டும் பதில் சொல்லு. 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டகிரேட் பண்ண என்ன வரும் அப்படின்றத நான் கேட்க போகிறேன். இதோட டிஃப்ரென்ஷியேட் இதுதான். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும், 0. அப்போ என்ன வந்துடும், 1. அந்த மேலே இருக்குல்ல. அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். எஃப் டேஸ் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருந்தால் லாகுன்னு எழுதி கீழே உள்ள எழுதணும், ஃபங்க்ஷனை எழுதணும். நான் இருக்கான்னு பாரு. அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இருக்கிறனால எழுதுகிறேன் பாரு. இ பவர் மைனஸ் 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். இந்த மைனஸ் 2 மேலே கொண்டு போனால் இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என்னது, மைனஸ் 2, சாரி ப்ளஸ்ஸு ஹோல் பவர் மைனஸ் 2. அந்த இதை கீழே கொண்டு வந்தோம்னா இ பவர் லாக் ஆஃப் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ கணக்குள்ள ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ இ லாகும் போயிடும். அப்போ என்ன வந்துடும், 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னது, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இதை வச்சு நான் இங்கே கணக்கை சொல்யூஷன் எடுக்க போகிறேன். பொறுமையாக நிதானமாக செஞ்சோம்னா ஈஸி. நம்ம வே ஆஃப் அப்ரோச் தான் இருக்குது எதுவுமே. ஓகே, குட். இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வர்றேன். பொது தீர்வு அப்படின்னு அர்த்தம், சரியா, ரைட். ஐஎஃப்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், தொகையீட்டு காரணி. அப்போ ஒய் இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு q இன்ட்டு q எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப் இன்ட்டு ஐஎஃப் வந்து 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது ரெண்டில் 2 அடிச்சிட்டோம்னா ஒரு செட்டு இருக்குது. ஒரு செட்டு இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஏ இன்டகிரேட் பண்ணால் ஏஎக்ஸ், கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு சேரும். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒய் இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் சின்னு சேர்த்துடலாம்.
இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். இது அங்கிட்டு கொண்டு போ, டிவைடில் இருக்குது, அப்போ அங்கிட்டு போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் என்னது சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படி ப்ராக்கெட் பண்ணணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதில் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. நான் இன்டகிரேஷனை வந்து உள்ளே எடுத்து இப்படி பண்ணியிருக்கேன். சப்போஸ் அப்படின்னா இந்த இடம் சேஞ்ச் ஆகலாம், பார்த்துக்க. சேஞ்ச் ஆச்சுன்னா மாற்றிக்க புக்கில். இந்த இடம் சேஞ்ச் ஆகலாம், ஓகே? ஆமாம். ஒய் இன்ட்டு 1/x ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹோலாகவே போட்டுடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2 போட்டுடலாம். சரி, புரியுதா? மொத்தமாகவே போடுவாங்க சில பேர். ப்ளஸ் என்னது சி. அப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. இப்படி இருக்கான்னு பார்த்து அதை ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுக்க. சரிங்களா சொல்கிறது? ஆமாம், ரைட். இது சி. அப்போ இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு வரும். உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 4 பை 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது ஆன்சராக இருக்கான்னு பார்த்துக்கோ, அல்லது இது ஆன்சராக இருக்கான்னு பார்த்துக்கோ. உன்னுடைய சாய்ஸ். அதனால் பார்த்துக்கோ, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எழுதிக்க. நான் இதை வந்து தனித்தனி செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டிஎக்ஸை செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கு. சரிங்களா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு, மொத்தம் எத்தனை சம் இருக்குது அப்படின்றது அந்த பார்த்தீங்கன்னா 15 சம் இருக்குது. அப்போ நம்ம வந்து 10 சம்மும் இதோட நிறுத்திக்கிடுவோம். ஏன்னா ஏற்கனவே 1 to 5 போட்டேன், இப்போ 6 to 10 வந்துருச்சு. இது ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவாக இருக்கட்டும். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த ஃபினிஷிங் பண்ணுவோம். ஓகே? ரைட், குட். இதே கான்செப்ட்லேயே போ, பொறுமையாக போ, நிதானமாக போ, செஞ்சிடலாம். எந்தெந்த இடங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு பார்த்து, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் கணக்கை. புரியுதா? ஓகே, டேக் கேர், தேங்க்யூ.